சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் இருந்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குறார். ஒரு நிலையில் ஒரு ஒரு ஆட்டுக்கு புல்லுக்கட்டை போட்டுட்டு எதிரிலேயே புளியை கட்டி வச்சா எந்த மாதிரி நிலைமையோ அந்த மாதிரி நிலைமை இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. அதாவது கயிறுன்னு மிதிக்கவும் முடியல, பாம்புன்னு தாண்டவும் முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வரும். சனியின் பார்வை வலுவாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்று, இந்த வாரத்தில் 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். அது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் வரும்போது மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. 2ஆம் இடம் இப்போ சுபத்துவமாக இருக்குது. அப்போ இந்த வாரத்திலிருந்து 2, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. ஆக காசு பணம் நல்லா வருங்க. ஏற்கனவே எங்கெங்கே விஷயத்தில் காசு பணங்கள் வரலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, அந்தந்த விஷயத்துலேருந்து எங்கெங்கே கொடுத்து வச்சுருந்தீங்களோ வராதது, அல்லது வசூலிக்க முடியாதது, அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு சொத்து பிரித்தாங்க, அதில் கொஞ்சம் காசு பணம் வரல, அல்லது இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர கொடுக்கல. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பணம் கையில் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10%, 25%, பாதி அளவிற்காவது வரக்கூடிய அமைப்புகளில் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. இளைஞர்களுக்கு திருமணம் ஆவதற்கான நிச்சயங்கள், ஏற்பாடுகள்லாம் இருக்கும். இப்போ திருமண உறுதிகள் இருக்கும், அல்லது திருமணமே நடந்து விடுவதற்கான, சில பேருக்கு இந்த ஆவணி மாதம் கல்யாணமே நடக்கக்கூடிய அமைப்போடு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் நடத்தல், நல்ல விஷயங்கள் நடத்தல், இது மாதிரியான அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும், 7ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்கின்ற காரணத்தினாலும், 2ஆம் இடம் குருபையின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும், 11ஆம் இடம் இன்னொரு 45 நாளைக்கு சுபத்துவமாக இருக்க போகுது, அதாவது வலுவாக இருக்க போகிறது. அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு நல்ல காசு பணம் அதை சேமிக்கக்கூடிய அளவிற்கு, செலவுகள் செய்யாமல் கையில் வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்களே சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு.